ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது வாரம் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த 2வது வாரத்துக்கு நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். கர்த்தர் நல்லவர். கடந்த ஒரு வார காலமாய் நமக்கு அவருடைய அன்பை பாராட்டி அவருடைய தயவையும் கிருபையும் நம்பேரில் வைத்து நம்மை காத்து வழி நடத்தின தேவனுக்கு மகிமை துதி கனம் உண்டாவதாக. நாம் நம்முடைய பைபிள் ஸ்டடியை நாம் ஜெபித்து இந்த வேலையை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுத்து நாம் ஆரம்பிப்போம். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நாம் இந்த பைபிள் ஸ்டடிக்காக கர்த்தருடைய உதவியும் அவருடைய ஒத்தாசையும் நாம் கேட்போம். நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடையவர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. உம்முடைய அன்பில் நீர் ஐஸ்வர்யமுடையவர் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. எங்கள் பேரில் பாராட்டி வருகின்ற உம்முடைய எல்லா நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களுடைய இந்த பைபிள் ஸ்டடியை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய உதவிக்காக, பரிசுத்த ஆவியாருடைய வெளிச்சத்திற்காக, ஆண்டவரே, புரிந்து கொள்ளுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். சத்திய ஆவியாகி அந்த தேற்றரவாளர் உங்களிடத்துக்கு வரும்பொழுது அவர் நான் சொல்லியவைகளையும் என்னிடத்தில் இருந்து காரியங்களை உங்களுக்கு எடுத்துரைத்து உங்களுக்கு அவைகளை நினைப்பூட்டுவார் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் ஆண்டவரே அதனுடைய வெளிச்சத்தையும் அதனுடைய புரிந்து கொள்ளுதலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் எவ்வளவாய் எங்கள் பேரில் அன்புள்ளவராய் இருக்கின்றீர், எங்கள் பேரில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய சித்தத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு மனப்பிரகாசம் உள்ள கண்களை தந்தருளும்படிக்கு நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலிருந்து மகத்துவங்களை, ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு கர்த்தர் எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். உம்முடைய அன்பின் கரத்தில் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வெளியேறப்பெற்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே சந்தித்து நீர் உம்முடைய அன்பையும் உம்முடைய சத்தியத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கின்றோம். இந்த மாலை வேலை முழுவதும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. போன வாரத்தில் அநேகர் நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில் பங்கு பெற்று நீங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அநேகர் ஆன்லைன் மூலமாக இதை பார்த்து இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி கவனிக்கும்படிக்கு நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உற்சாகத்தையும் தெரியப்படுத்தினீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் 6:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படுவதால் நாங்கள் வேலையிலிருந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் பங்கு பெறுவதற்கு மிகவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறபடியினால் அதை மாற்றி நேரத்தை மாற்றி அமைக்கும்படிக்கு நீங்கள் கேட்டீர்கள். அதை பாஸ்டருடைய ஒப்புதலின் பேரிலே இந்த வாரத்திலிருந்து அதை 7 மணிக்கு அதை மாற்றி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் சீக்கிரமாக ஆரம்பித்தோம். ஆகவே வருகின்ற வாரத்திலிருந்து 7 மணிலிருந்து 7:45 மணி வரைக்கும் இந்த வேத பாடகமானது நடக்கும். அதற்கு பின்பதாக ஜெபித்து இந்த வேத பாடத்தினுடைய நிறைவு 7:45க்கு உண்டாகும். ஆகவே நீங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்தி மற்றவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்கின்ற தலைப்பை வைத்து இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக என்ன இருந்தது என்பதை குறித்து நாம் கடந்த வாரம் வேத பாடத்தில் நாம் கவனித்தோம். அதனுடைய சுருக்கத்தை
சொல்லிய பின்பதாக இந்த வாரம் உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது அதனுடைய இரண்டாம் பாகத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. போன வாரம் நாம் படித்த காரியங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தேவ மனுஷர்கள் மூலமாக ஏவப்பட்டு நம்மிடத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அவர் யூத மக்களை பார்த்து சீஷர்களை பார்த்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியீர்களா, என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் அவைகள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினுடைய நோக்கம், ஒவ்வொரு வசனத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், யோவான் 20:31 அந்த நோக்கமானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வேத வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று கடந்த வாரத்திலே நாம் இந்த அறிமுக பாடமாக இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். கடந்த வாரத்தில் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். கடந்த வாரம் பார்த்ததில் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக அன்பு இருந்தது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே கேட்டறிந்து கொண்டோம். யோவான் 17:24 சொல்லப்பட்டபடி, பிதாவே நீர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னில் அன்பாயிருந்தது போல என்று ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் படைப்பதற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் ஒருவரில் ஒருவர் அன்பு நிறைந்தவர்களாய், அன்பு பூரணப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தார்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தார்கள் என்கின்ற காரியத்தை நாம் போன வார பாடத்திலே நாம் கவனித்தோம். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு தெளிவாக எழுதுகின்றார். கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது, அதாவது அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நிலைத்திருக்கிறது போல அன்பும் நம்பிக்கையும் விசுவாசமும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்பதை குறித்து போன பாட வகுப்பிலே நாம் கவனித்தோம். ஸோ இந்த வாரம் நாம் உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று நம்முடைய பாடத்தினுடைய 2வது பகுதியை நாம் கவனிக்க போகின்றோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதனுடைய 3 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அதை நீங்கள் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கின்றேன். எபேசியர் 1 வாசிக்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, போன பாடத்தில் நாம் கவனித்தோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பிதாவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் என்னில் அன்பாயிருந்தது போல சீஷர்களிலும் நீர் அன்பாயிருக்கும்படி இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். 2வது குறிப்பில் நாம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், தேவன் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டார் அல்லது நம்மை முன்குறித்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முன்குறித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்ட அல்ல பிறந்த ஒவ்வொருவரும்
இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் பிறக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் அவருடைய வாழ்க்கையின் சித்தமாகவும் நோக்கமாகவும் இருக்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது. உலக தோற்றத்திற்கு முன்பதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அன்பாக இருந்தார்கள். இந்த அன்பில் இருக்கின்ற தெய்வம் இந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனுக்குலத்தை ஏற்கனவே அவர்கள் தெரிந்து கொண்டு முன்குறித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அல்லது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்க பிறந்த அன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அல்லது நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே உருவான நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக, பூமி என்று ஒன்று உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக, வானம் என்கின்ற ஒன்று சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, வானத்தில் உள்ள சர்வ சேனைகள் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, பூமியிலே எந்த ஒரு ஜீவ ஜந்துக்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை பார்த்து விட்டார். தேவன் உங்கள் பெயரை அவர் அங்கே உங்களுக்கென்று என்ன பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே உங்களை அவர் முன்குறித்து விட்டார். அதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கின்றார்கள், அன்பில் பரிபூர்ணப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். இந்த அன்பை அவர்களுக்குள் அன்பு பொங்கி வழிகின்றபடியினால இந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவனும் நாம் மனுக்குலத்தை, மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி நம்முடைய அன்பை அவனுக்குள் காண்பிக்க வேண்டும், அந்த அன்பில் அவர்களும் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் இந்த திட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். பாருங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில ஏற்றுக்கொண்ட நாளில் தேவன் உங்களில் அன்பு கூறவில்லை. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் தாயும் உங்கள் தகப்பனும் உங்களை பார்த்து அல்லது நீங்கள் உருவானும் நாளிலே உங்கள் பேரில் அவர்கள் அன்பு கூர்ந்தார்களே, அதற்கு முன்பதாகவே, நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய சிந்தையில் நீங்கள் உருவாக்கப்பட்டு அவரால் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள். அதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகின்றது. தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பை மனுக்குலத்திற்கு அல்லது மனுஷனுக்கு தரும்படிக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அனுப்பினார் அல்லவா? அப்பொழுது அந்த அன்பை ஆண்டவர் கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் அவர்கள் அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள் அல்லவா? அப்பொழுதே மனுஷனை அவர்கள் நேசிக்கும்படிக்கு திட்டமுள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்படியா சொல்லுவாங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் மூவரும் இப்படி பேசிக்கொண்டார்களாம். நாம் அன்பில் பூரணப்பட்டவர்களாய் இருக்கின்றோம், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்றோம். இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகின்றபடியினால இந்த அன்பானது நிரம்பி வழிகின்றது. இந்த அன்பினாலே நாம் இந்த அன்பில் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் மூவரும் பேசிக்கொண்டார்கள். பேசிக்கொண்ட பொழுது அப்பொழுது பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இப்படியாய்
கேட்கின்றார்கள். பிதாவாகிய தேவனே, உம்மால் படைக்கப்பட்ட தேவ தூதனானவன் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, வானத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, அந்த தேவ தூதனே பாவத்தினால பெருமையினால விழுந்து போனான். ஆனால் நீர் இந்த உலகத்தில் மனுஷனை மண்ணிலிருந்து படைக்கப் போகின்றீர். மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனுஷன் விழுந்து போக மாட்டான் என்று என்ன நிச்சயம் என்று பரிசுத்த ஆவியானவரும் குமாரனும் பிதாவினிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்ததாக இது ஒரு தியோஃபனே தாட் என்று சொல்லுவார்கள். இது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் கலந்துரையாடல் என்று சொல்லுவார்கள். அப்படி பேசிக்கொண்ட பொழுது அப்பொழுது கிறிஸ்து சொன்னார், மனுஷன் தவறி விழுவான் என்று சொன்னால் அந்த மனுஷனை மீட்டெடுப்பதற்காக நான் அந்த உலகத்திற்கு செல்லுகிறேன் என்று சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்னார், நீர் இந்த உலகத்தில் போக வேண்டும் என்று சொன்னால் நீர் இப்பொழுது மகிமையின் கர்த்தராய் இருக்கின்றீர், மகிமையில் இருக்கின்றீர். நீர் சகல மகிமை உடையவராகவும் வல்லமை உடையவராகவும் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் உம்மில் இருக்கின்றது. இந்த உலகத்திற்குள்ளே நீர் இப்படியாக போக முடியாது. நீர் போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனாக தான் இந்த உலகத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி, மனுஷனை மீட்டெடுக்க நீங்கள் மனுஷனாக தான் போக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினிடத்தில் சொன்னாராம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நான் மனுக்குலத்தை மீட்கும்படிக்கும் பிதாவினுடைய விருப்பத்தை சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கும் நான் மனுஷனாக போகிறேன் என்று இந்த உலகத்திற்கு போகிறேன் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னாராம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்படி என்று சொன்னால் பிதாவினுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திற்கு நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் பரிசுத்த ஆவியாகிய தேவனாகிய நான் இந்த உலகத்திற்குள் உம்மை ஒரு சரீரமாக இந்த உலகத்திற்கு நான் கொண்டு செல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டு அவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் இம்மானுவேலாய் வந்தார். ஆகவே மனுஷனை மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஆதாம் விழுந்து போன பின்பதாக ஆண்டவர் போட்ட திட்டம் அல்ல. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் வைத்திருக்கிற உன்னத திட்டமாய் இருக்கின்றது. அவர் மனுஷனை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்து அவனை நேசித்தபடியினால, அன்பு கூர்ந்தபடியினால இந்த திட்டத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். ஆகவே தான் பிதா என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், பிதா என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் பிதா தன்னை அனுப்பினார் என்று உறுதியாய் சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு மனுஷனாய் கொண்டு வந்து அவர் பேரில் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமாய் வல்லமாயாய் இருந்து பிசாசின் கிரியைகளை அழித்து அவரை மரணத்தில் இருந்து உயிரோடு கூட எழுப்பினவராய் காணப்பட்டார். ஆகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னால், முதலில் அன்பு இருந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னால், இந்த அன்பிலே ஒரு சிலரை பங்காக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மனுக்குலத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி, படைப்பது மாத்திரமல்ல மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி, மனுக்குலத்தை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தில் அதை அவர் நினைவில் வைத்திருந்தார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். ஓகே, வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு
நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. போதுங்க, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். தேவன் தம்முடைய அன்பை இந்த உலகத்திற்கு எப்படி காண்பித்தார் என்று சொன்னால், கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு அன்பை காண்பித்தார். வாசிக்கலாம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை பற்றி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது 16ஆம் வசனத்துல பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் என்று சொல்லுகின்றார். ஆங்கில வேதாகமத்தில் things are in heaven, things are in earth, visible things, invisible things, principalities, all the thrones, all the authorities, everything was created in Christ. இவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். பரலோகங்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய விருப்பமே என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக எப்படியாவது பரலோகம் போயிட வேண்டும். இதை தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கமாகவும் லட்சியமாகவும் விருப்பமாகவும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சிருஷ்டித்தார். அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தாராம். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. பரலோகங்களும் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. பார், இங்கிலீஷ் பைபிள் சூப்பரா போடப்பட்டிருக்கு. For by him all things were created in heaven and on earth, visible and invisible, whether thrones or dominions or rules or authorities, all things were created and existed through him and for him. அவருக்காகவோ அவர் மூலமாகவோ பரலோகங்களோ பூமியோ எல்லா அதிகாரங்களோ துரைத்தனங்களோ எல்லா சிங்காசனங்களோ யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் வானத்தில் இந்த ஏதோ ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் என்று நாம் யோசித்துக் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் வாசம் பண்ணுகின்ற சிங்காசனம், கிறிஸ்துவுக்குள் தேவன் வாசம் பண்ணுகின்றார். இப்போ வானம் யார் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டதுங்க? கிறிஸ்து மூலமாய். இப்போ வானம் எங்க இருக்கிறதுங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கென்றும் அவர் மூலமாயும் கிறிஸ்துவுக்குள். எல்லாம் வாசிங்க அந்த வசனத்தை. ஏனென்றால் அவருக்குள், சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ பரலோகங்கள் அப்படின்னா யாருக்குள் இருக்கிறதுன்னு சொன்னா, பரலோகத்தில் கிறிஸ்து இருக்கவில்லை, பரலோகம்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. பரலோகத்தை சிருஷ்டித்தவர் கிறிஸ்து, பூமியில் உள்ளவைகளை சிருஷ்டித்தவர் கிறிஸ்து. அவைகள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறதா இருக்கிறது. கிறிஸ்து என்கின்ற ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த கிறிஸ்துவுக்குள் பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் என்னவென்று சொன்னா, பரலோகத்திற்கு போவது நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம் அல்ல.
கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரலோகத்தை நாம் பார்ப்பது மாத்திரமல்ல, பரலோகமே இருக்கின்ற ஒரு நபராகிய கிறிஸ்துவுக்குள் நான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவை பற்றியதான அறிவை உடையவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவினுடைய அன்பிற்குள் நான் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். அதுதான் என் வாழ்க்கையின் பிரதான நோக்கமே. ஒருவேளை இன்னைக்கு நீங்க பரலோகம் போனோம் அப்படின்ற ஒரு யோசனையோடு கூட நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா அல்லது வீடியோவை பார்த்து கொண்டிருந்தா, பரலோகம் போவது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. பரலோகமே கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றது. அந்த கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கமாயும் சித்தமாயும் இருக்கின்றது. அதை தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கின்றேன். ஆகிலும் வாசிங்கள். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அடுத்த வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கவனிங்க, ஒரு சில இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவாருங்க, இயேசு கிறிஸ்துன்னு எழுதுவாருங்க. இன்னொரு இடத்துல எப்படி எழுதுவாருன்னா கிறிஸ்து இயேசுன்னு எழுதுவாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரே ஒரு வித்தியாசம்தான். எங்களதெல்லாம் கிறிஸ்து இயேசு அப்படின்னு எழுதுறாரோ உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தவர் என்று அர்த்தம். ஏன்னா கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இருந்தவர். அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் இந்த கிறிஸ்து இயேசு என்கின்ற பதத்தை பயன்படுத்துகிறாரோ உலக தோற்றத்திற்கு முன்பதாக இருந்தவர் என்பதை இந்த உலகத்திற்கும் சபைக்கும் அவர் காண்பிக்கின்றார். இயேசு கிறிஸ்து என்று சொன்னார் அவர் மாம்சமாய் தேவகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் அல்லவா. இந்த உலகத்தில் அவர் மாம்சமாய் வந்தபடியினால இயேசு கிறிஸ்து என்று அதை அவர் அந்த நாமத்தை அவர் சொல்லுகின்றார். இங்க சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னா, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அன்பில் பரிபூர்ணமாய் இருந்த தேவன் தம்மை மனுஷர்களை இந்த அன்பில் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவகுமாரனாய் இயேசு என்கின்ற நாமத்தில் அனுப்பினார் அல்லவா. அந்த ஒரு காரியத்தை பவுல் மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று எழுதுகின்றார். அப்படின்னா அந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக பரலோகங்கள் அவருக்குள் இருந்தது, பூமியும் அவருக்குள் இருந்தது, பூமியில் இருக்கின்ற காணப்படுகிறவைகள் அவருக்குள் இருந்தது, காணப்படாதவைகள் அவருக்குள் இருந்தது, சிங்காசனங்கள் அவருக்குள் இருந்தது, இவைகளெல்லாம் அவருக்குள் இருந்தது அல்லவா. இவரை பற்றி அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்படிக்கு இந்த 45 மணி நிமிடங்கள் உட்கார்ந்து இந்த சத்திய வசனத்தை கேட்டு இதை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா. இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் விசேஷித்தமான நேரம், விலையேற பெற்ற நேரம். உங்கள் வாழ்க்கையின் நித்தியத்தை நீங்கள் பார்க்கும்படிக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகின்றார். வாசிங்க பாருங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தை ஆதாயப்படுத்துறாங்க. என்னங்க, எனக்கு என்னங்க பெனிஃபிட் இதை செஞ்சா, ஊழியம் செஞ்சா எனக்கு என்னங்க பெனிஃபிட்? நேரத்தை நான் செலவழிக்கணும், மூச்சு வாங்க பிரசங்கம் பண்ணணும், பாட்டு பாடணும், ஜனங்களை போய் சந்தித்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்படி அறிவிக்கிறதுனால எனக்கு என்ன ஆதாயம்? பவுல் சொல்றார், இதை நான் ஆதாய தொழிலா நான் ஏற்றுக்கல. ஊழியத்தை ஆதாயத்துக்காக அல்ல, அன்பிற்காக செய்கிறவளை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, கிறிஸ்துவை அறிவிப்பதினால் அதிலிருந்து வருகின்ற ஆஸ்திகளை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, அதிலிருந்து வருகின்ற நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்ல, அதிலிருந்து வருகின்ற காரியங்களில்
என்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நான் வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கல்ல, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு கர்த்தரே பங்காய் இருக்கின்றார். கர்த்தரே அவர்களை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். கர்த்தரே அவர்களை போஷிக்கிறவராய் இருக்கின்றார். உலகத்தின் முடிவு பரியந்தும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கின்றார். ஆக நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும். எங்க? பரலோகத்தில் இருக்கணும் இல்ல. பவுல் 3ஆம் ஆண்டு வரைக்கும் போனவருங்க. பரதீசு வரைக்கும் போயிட்டு வெளிப்பாடுகளை பெற்றவருங்க. அவர் என்ன விரும்புகிறார்னா, நான் பரதீசில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், நான் பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், சிருஷ்டிப்புகளுக்குள் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்பவில்லை, சிருஷ்டிகருக்குள் இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகின்றார். யாருக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அதுதான் பவுலுடைய விருப்பமே. அதுதான் பவுலுடைய விருப்பமே. அப்போ உலக தோற்றத்திற்கு முன்பதாக முதலில் அன்பு இருந்தது. இந்த அன்பு என்ன செய்தது என்று சொன்னால், இந்த அன்பில் பங்கு பெறுவதற்காக ஒரு சிலரை நாம் அழைத்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்தார். இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது மனுக்குலமானது பாவத்தில் விழும் என்று தேவனுக்கு நன்றாக தெரியும். தெரிந்த போதும் இந்த அன்பை மனுக்குலத்திற்கு பூரணமாய் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தம்முடைய குமாரனையே இந்த உலகத்திற்கு முழுமையாக கொடுத்தார். பிதாவாகிய தேவன் அன்பில் 90% இந்த உலகத்துக்கு அனுப்பவில்லை, 99% அனுப்பவில்லை, 99.99% அனுப்பவில்லை, 100% இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகவேதான் நீங்க தொடர்ந்து இந்த எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது அன்பிலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் 1:4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல அன்பில் நாம் எப்படி இருக்கிறோம்னா, பரிசுத்தம் இல்லாதவர்களா இருக்கிறோம், குற்றமுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா நம்ம எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னா, நீங்கள் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் நீங்கள் அன்பில் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னால், தேவன் அன்பை மனுக்குலத்திற்கு தரும்படிக்கு மனுக்குலத்தை முன்குறித்தார். இந்த உலக சிருஷ்டிப்புகளை ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது 6 நாட்கள் படைப்புகளை படைக்கும் பொழுது வருகிற நாட்களிலே இந்த சிருஷ்டிப்புகளை கொடுத்து நாம் அதிகமாய் படிப்போம். தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால படைத்தார். ஆனால் மனுக்குலத்தை ஆண்டவர் படைத்த பொழுது மண்ணிலே தம்முடைய கரங்களிலே மண்ணை எடுத்து பிசைந்து தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி ஆண்டவர் படைத்து தம்முடைய சுவாசத்தை மனுஷனுடைய நாசியிலே ஊதினார் என்று வேதம் சொல்லுகின்றது. எந்த ஒரு மிருகத்திற்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவில்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை அன்பு கூறாமல் மிருகங்களை அதிகமாக அன்பு கூறுறாங்க. நாயை நேசிக்கிறாங்க, பூனையை நேசிக்கிறாங்க, பல கோடி ரூபாய் அதுங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறாங்க. சொத்தெல்லாம் ஒரு அம்மா பூனை மேலே எழுதி வச்சிருக்குங்க.
ஆனா தேவனுடைய அன்பு பாருங்க, அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கு தான் தேவன் அந்த அன்பை என்ன பண்ணிருக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை ஊற்றி அவனை நிரப்பினார். இப்ப சொல்லுகின்றது, மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். எப்படியானாங்க? மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். He became living soul அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மிருகங்களுக்கு இந்த லிவிங் சோல் கிடையாது. மரஞ்செடி கொடிகளுக்கு லிவிங் சோல் கிடையாது. பல பல கோடிக்கணக்கான மைல் தூரமாக இருக்கின்ற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நட்சத்திர குடும்பங்கள், பால்வழி மண்டலங்கள், இவைகளுக்குள் இருக்கின்ற சக்திகள், இவைகளுக்குள்ள இந்த ஜீவ ஆத்துமா கிடையாது. ஆனால் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் இந்த ஜீவ ஆத்துமாவை தேவன் கொடுத்திருக்கின்றார். இந்த ஜீவ ஆத்துமா கொடுத்தார் இல்லைங்களா, அப்பொழுதானது தேவனுடைய அன்பானது மனுஷனுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லா மிருகங்கள், படைப்புகள் இவைகள் எல்லாம் அன்பு கூறுகின்றது. ஆனா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் பூரணமே வேறங்க. ஆகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னால் அன்பு இருந்தது. இந்த அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முன்குறித்தலை தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அதை செய்தார். என்னுடைய இரண்டாவது குறிப்பு என்னன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறித்தார். நம்ம பார்த்தோம், அநேகருடைய விருப்பம் பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆனா அது கிடையாது. பரலோகமே நம்மை தேடி வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் நம்மை குறித்து நினைவுள்ளவராய் இருக்கின்றார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த திட்டங்களை எல்லாம், இந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய நினைவில் வைத்திருப்பார் என்று சொன்னா, உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் நினைத்து விட்டார். God has a thought for you. God has a thought for you, my dear brother and my dear sisters. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஒருவேளை என்னை யாருமே நினைக்கல பாஸ்டர், யாருடைய சிந்தனையில நான் வரல, இவங்க என்ன நினைப்பாங்களா, அவங்க என்ன நினைப்பார்களா, அவர்கள் மனசுல நான் வருவேனா, இப்படின்னு ஒருவேளை இந்த யோசனையோடு கூட நீங்க பலர் உங்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசித்து காத்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தருகின்றேன். அவர்களெல்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் அல்ல. உங்களை நினைக்கின்ற ஒரு தேவன் இருக்கின்றார். உங்களை அவருடைய மனதிலே வைத்திருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கின்றார். அதனால உங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அதுதான் சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகின்றது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் மனுக்குலத்தை முன்குறித்தபடியினால தான் முன்குறிக்கப்பட்ட மண்குலத்தை இந்த உலகத்தில் மண்ணின் மூலமாக தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி மனுஷனாக ஆணும் பெண்ணுமாக படைத்து, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, படைத்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவைகளை ஆசீர்வதிக்கவில்லை, மனுஷனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கின்றார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்தோம். வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கின்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதிக்க முடியும் அல்ல, ஏற்கனவே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
You are already blessed when you accepted Christ Jesus as your Lord and personal Savior. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்கு இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரலோகத்தையும் பூலோகத்தில் உள்ள சகலவற்றினாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உங்களை நினைச்சிருக்கிறாருங்க. அவர் உங்களை நினைச்சிருக்கிறார். ஒரு அருமையான பாட்டு, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க எங்கேயும் போகக்கூடாது என்பதற்காக தான் உங்களை மறக்காமல் அவர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். ஏசாயா 14:24 சொல்லுகின்றது, அவர் நினைத்திருப்பது நடக்கும். அவர் நினைத்திருக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. Whatever God have a thought for you, it will be done. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகின்றார். பிராமிஸ் பண்றாருங்க, நான் நினைச்சதுதான் நடக்கும். என்னன்னா, உன்னை நான் மீட்டு கொண்டுதான் ஆகவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவேன் என்று அவர் நம்மை குறித்து நினைத்தார் அல்லவா. அது நடக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த திட்டங்கள் எல்லாம் எப்ப போட்டதுன்னா, பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு போட்டது கிடையாது. உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் தம்முடைய மனதில் வைத்திருந்தார். இந்த தீர்மானத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் குமாரனாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். எரேமியா 29:11 சொல்லுகின்றது. எல்லாருக்கும் இந்த வசனம் மனப்பாடமா தெரியும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் சொல்லுகின்றார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளும். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கின்றார். உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை துன்புறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை கஷ்டத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை வியாதியில் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தரித்திரத்தில் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படிக்கு தேவகுமாரனை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறிக்கப்பட்ட தேவகுமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு நம்முடைய ஆக்கினையை அவர் மேலில் அவர் ஏற்றுக்கொண்டு நாம் விடுவிக்கப்படும்படிக்கு, நாம் நம்முடைய ஆத்துமாவிலே செழிப்பாய் இருக்கும்படிக்கு, ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இந்த உலகத்திற்கு தேவகுமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் உங்களை நினைத்திருக்கின்றார். உங்கள் பேரில் அவர் அன்புள்ளவராய் இருக்கின்றார். ஆகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்ததுன்னா, முதல் அன்பு இருந்தது. இரண்டாவது, அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே மனுக்குலத்தை தேவன் முன்குறித்தார். இந்த மனுக்குலத்திற்கு அன்பை தேவன் எப்படி பகிர்ந்து கொடுத்தார் என்று சொன்னா, ஆண்டவர் பார்ஷியலா பகிர்ந்து கொடுக்கல, இந்த அன்பை முழுமையாகவே பகிர்ந்து கொடுத்தார். ஆகவே தான் எபேசியர் எழுதின அந்த நிருபத்தில் பல இடங்களில் அன்பை குறித்து எழுதுவாருங்க. 1:4 அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு என்று எழுதுகின்றார். 2ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து எழுதுகின்றார். 4ஆம் வசனத்தில் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்று எழுதுகின்றார்.
அதே எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும் எழுதுகின்றார். அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகின்றார். இந்த அறிவுக்கெட்டாத அன்பிலே நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார். அந்த அன்பு அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. கடைசியா அந்த அன்பை குறித்து எழுதும் பொழுது கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகின்றார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு அல்லது அந்த அன்பிற்குள் பங்கு பெறும்படிக்கு மனுக்குலத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த மனுக்குலத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னா, சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளுக்குள் இருக்க வேண்டும் என்பது இந்த மனுக்குலத்தினுடைய நோக்கம் அல்ல. கிறிஸ்துவுக்குள் காணப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆகையினால் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வருகின்ற ஒவ்வொருவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னா, இந்த கிறிஸ்துவை பற்றிய அறிவை மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நான் காணப்பட வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன இருந்தது என்று சொன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகின்றார். வாசிங்க. பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த உங்கள் முன்னோர்களாய் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே குறிக்கப்பட்டவர் இருந்து குறிக்கப்பட்டவராக இருந்து வாசித்து முடிச்சிருங்க அங்கிள். தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆமென். பாருங்க, முதல் உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதா குமாரனில் அன்பு கூர்ந்தார், குமாரன் அன்பில் அன்பு கூர்ந்தார். இந்த அன்பானதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பதாக ஒரு திட்டம் போடப்பட்டது. மனுக்குலத்தை நம்முடைய சாயலாக சிருஷ்டிக்க வேண்டும். இந்த மனுக்குலம் விழுந்து போகும் என்று தெரியும். ஆனால் தேவனுடைய பூரண அன்பினாலே இந்த மனுக்குலமானது மீட்கப்பட்டு எடுக்கப்பட்டது. எப்படி மீட்கப்பட்டது என்று சொன்னா, இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவினிடத்தில் சொல்றாரு. நீர் இந்த உலகத்திற்கு மனுஷனாய் நீர் போவீர் என்று சொன்னால், நீர் சகல மகிமையையும் சகல அதிகாரத்தையும் சகல வல்லமையும் நீர் துறந்து சாதாரண ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திற்கு போக வேண்டும். இந்த உலகத்திற்கு போகும் பொழுது உலகத்தில் உள்ள மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உம்மை சிலுவையில் அறிவார்கள், உம்முடைய சதைகள் பிற்கப்படும், இரத்தம் சிந்தப்படும், பூமியிலே உம்முடைய ஜீவன் எடுக்கப்படும். இப்படியெல்லாம் நடந்தால்தான் மனுக்குலத்திற்கு நீங்க மீட்பை தர முடியும். ஆகவே நீர் இதற்கு போக முடியுமா என்று கிறிஸ்துவனிடத்தில் கேட்கும் பொழுது கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜனங்களை நேசிக்கிறபடினால, அன்பு கூர்ந்தபடினால அவர்களுக்காக என் ஜீவனையே விலைக்கிரயமாய் கொடுத்து அவர்களை மீட்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொன்னார். மனுஷன் பாவத்தில் விழுந்த பின்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு விலைக்கிரயமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் போடல. மனுஷனை படைப்பதற்கு முன்பதாகவே ஒரு விலைக்கிரயத்தை இந்த மனுஷனுக்காக செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், மனுஷனையும் படைத்தார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அன்பினால நம்மை தெரிந்து கொண்டவர் இந்த மனுக்குலத்தை அன்பினால மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு விலைக்கிரயத்தை இந்த உலகத்திற்கு மனுக்குலத்திற்கு செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டிருந்தார்.
இந்த ஒரு விலைக்கிரயத்தினால்தான் நாம் எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய குடும்பத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை பாஸ்டர் எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை பாஸ்டர், எனக்கு அப்பா அம்மா ஒரு நல்ல பேக்ரவுண்டாக இல்லை, என் வாழ்க்கை எப்படியா இருக்கு, என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், என் ஃப்யூச்சர் குறிச்சே நான் நிறைய கவலைப்படுறேன் பாஸ்டர், எனக்கு நல்ல ஒரு அண்ணன் தம்பிங்க இருந்தால் எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை எனக்கு செட்டில் பண்ணுவாங்க, அக்கா தங்கச்சிங்க இருந்தால் எனக்கு செட்டில் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு யாருமே அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங் எனக்கு இந்த உலகத்தில் இல்லை பாஸ்டர் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கவலையோடு கூட இருப்பீங்கன்னா, இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னா பயப்படாதீங்க. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களுக்காக ஒரு காஸ்ட் ரெடி பண்ணி ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தி உங்களை மீட்டெடுத்து அவருடைய குடும்பத்திலே உங்களை சேர்க்கும்படிக்கு தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார். உங்களை மீட்டெடுத்தது எதற்காகனா, உங்களை மீட்டெடுத்து ஏதோ பரலோகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கொண்டு போய் உங்களை உட்கார வைக்க வேண்டும் என்று உங்களை மீட்டெடுக்கவில்லை, அவரோடு கூட இருக்கும்படிக்கு உங்களை மீட்டெடுத்திருக்கின்றார். யாரோடு கூட? கிறிஸ்துவோடு கூட. அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்குள் நான் காணப்பட வேண்டும் என்பதையே என் வாழ்க்கையின் ஆதாயமாய் நான் நினைக்கின்றேன். அந்த ஃபேமிலியோடு கூட உங்களை என்ன பண்றாருன்னா சேர்த்துக் கொள்ளுகின்றார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே உங்களை சேர்த்து கொள்ளும்படிக்கு ஒரு சாக்ரிஃபைஸை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் முன்குறித்து இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினார். ஆகையாதான் அவர் அடிக்கப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல, வாய் திறவாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகின்றார். மனுஷனுடைய பாவம் மாத்திரமல்ல, மனுஷனால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்தினுடைய முழு பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை அப்படியாய் அறிமுகப்படுத்துகின்றார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, வாசிங்க. உலக தோற்றத்துக்கு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்படின்னா என்னன்னா, உங்க பேரை ஏற்கனவே ஜீவ புத்தகத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறாருங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளீர்களோ அப்பொழுது உங்களுடைய பெயரானது ஜீவ புத்தகத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஏற்கனவே விலைக்கிரயத்தை கொடுத்து மீட்டு கொண்டார். அப்படின்னா உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே பாஸ்டர், ஒரு கூட்ட ஜனத்தை மாத்திரம்தான் அவர் நேசித்து அன்பு கூர்ந்து மீட்டுக் கொள்கிறாரு, மற்றவங்கெல்லாம் அப்படியே இருந்துருவாங்களா பாஸ்டர்? இல்லை, அதற்காகத்தான் ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய அன்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் இந்த குடும்பத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு இந்த மேன்மையான ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போ இயேசு கிறிஸ்து எப்போ அடிக்கப்பட்டார்னா, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அடிக்கப்படல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டார். அப்படின்னா உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு பின்பதாக, சிருஷ்டிக்கப்பட்ட பின்பதாக என்ன நடக்கும் என்பதை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர்கள் திட்டமிட்டு விட்டார்கள். It was already planned. எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டது. திட்டமிட்டதை செயல்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நான் நினைத்திருக்கிறது நடக்கும், நான் நிர்ணயிக்கிறது நிச்சயமாக நிலை நிற்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், சிலுவைக்கு போக வேண்டும்,
என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதை யூதர்களால் தடுக்க முடியவில்லை, அதை ரோமர்களால் தடுக்க முடியவில்லை, பிசாசால கூட தடுக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வாலண்டியரா தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு, தன்னுடைய ஜீவன் தான் இந்த மனுக்குலத்தை மீட்கும்படிக்கு விலைக்கிரயமாக இருக்கும் என்று சொன்னால், அந்த ஜீவனையும் கொடுத்து அதை மீட்டெடுக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவினிடத்திலே குமாரன் இதை சொன்னார். சோ இததான் முன் அறிந்தார் என்று சொல்லுவாங்க. foreknowledge, எலெக்ஷன், தெரிந்து கொண்டார். predestination, முன்குறித்தார். foreordination, முன் நியமனம் செய்தார். இவங்க எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்ன பாஸ்டர் இருந்துச்சு? நம்ம பைபிள் படிக்கிறப்ப ஆதியாகமம் 1 உலகத்தை ஆண்டவர் வார்த்தையினாலே வானங்களையும் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அப்புறம் வெளிச்சம் உண்டாக்கிறது சொன்னார், சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் படைச்சார். அதுக்கு முன்னாடி என்ன பாஸ்டர் இருந்தது? அன்பு இருந்தது. இந்த அன்பு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்குள் நிறைவாக இருந்தது. இந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த அன்பில் பங்கு பெறுவதற்காக ஒருவரை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சாயலிலே ரூபத்தின்படி ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த மனுஷனை சிருஷ்டித்து தம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆனால் இந்த மனுக்குலம் தவறின பொழுது இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஒரு விலைக்கிரயமானது அங்கே தீர்மானிக்கப்பட்டது. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அந்த விலைக்கிரயமானது செலுத்தப்பட்டது. கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனுஷனாய் வந்து உலக தோற்றத்திற்கு முன்பதாக கடவுள் கிறிஸ்துவை முன்குறித்தபடியினால அவர் மூலமாக சகலத்தையும் சிருஷ்டித்தவர், மனுஷனையும் சிருஷ்டித்தவர். அவர் மூலமாக சகலவற்றையும் மீட்டு கொள்ளும்படிக்கு இந்த உலகத்திற்கு மீட்பராக தேவன் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆகையினால்தான் கொலேசியர் 1 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. அவருக்குள், குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஏன் அவர் மனுஷனா வரணும்? இந்த உலகத்திற்கு மனுஷனா வரணும்னா அவருக்கு மாமிசம் தேவை. இந்த மாமிசம் வேணும்னா மாமிசத்துக்குள்ளதான் ரத்தம் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இந்த மாமிசம் அடிக்கப்பட்டால் தான் ரத்தம் வெளியே வரும். இந்த அடிக்கப்பட்டது தண்டனை, மனுஷனுடைய பாவத்திற்குண்டான தண்டனை கிறிஸ்துவின் பேரில் சென்றது. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால மாமிசம் அடிக்கப்பட்ட பொழுது ரத்தம் வெளியே வந்தது. அந்த இரத்தத்தினால் மனுக்குலத்திற்கு மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அந்த இரத்தம் தான் விலைக்கிரயம். இந்த ரத்தமா வர வேண்டும் என்று சொல்லி மரியாள் பிறந்த போது மரியாள் உன்னுடைய வயிற்றுக்குள்ள வர வேண்டும் என்று அப்பத்திட்டம் பண்ணல. மரியாள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கன்னி வயிற்றில் ஸ்திரீயினுடைய வித்தாய் அவர் வர வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் முன்குறிக்கப்பட்டவர். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகின்றோம். கிறிஸ்துவே தேவ ஞானமாயிருக்கின்றார். Christ is God's wisdom. இந்த ஞானத்தினால்தான் உலகத்தை படைத்தார். இந்த ஞானம் தான் கிறிஸ்து. இந்த ஞானம் உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தோம். அன்பிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்ம கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ ஒரு விலைக்கிரயம், ஒரு சாக்ரிஃபைஸ் இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே
உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் முன்குறித்த கிறிஸ்துவை விலைக்கிரயமாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இவைகளெல்லாம் உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக, எல்லா சிருஷ்டிப்புகளும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் தீர்மானித்த அநாதி தீர்மானம். This is eternal plan of God. ஆகவே தேவன் அன்பாய் இருக்கின்றார். அன்பு கடவுள் அல்ல, கடவுள் அன்பாய் இருக்கின்றார். இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு மனு குலத்தை படைத்து இந்த அன்பிலே பங்குள்ளவர்களாக சேர்த்து கொள்ளும்படிக்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் திட்டமுடையவராக இருந்தார். சேர்க்கப்பட்ட மனுஷன் பாவத்தில் விழுவான், விழுந்தாலும் அவனை தூக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அன்பின் பூரணமான வெளிப்பாடாகிய கிறிஸ்துவை, முழு அன்பையே விலைக்கிரயமாய் இந்த உலகத்திற்கு தேவன் செலுத்தி அவருடைய ஜீவன் மூலமாக நம் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார். இந்த இயேசு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அன்பு கூறுகின்றார். உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். உங்களை குறித்து அவர் நினைவுறவராக இருக்கின்றார். உங்களை அவர் கைவிட மாட்டார், உங்களை அவர் மறக்க மாட்டார். உங்களை அந்த குடும்பத்தோடு கூட, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய குடும்பத்தோடு கூட உங்களை மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படிக்கு விரும்புகின்றார். இருக்கிற இடங்களில் கண்ணுகளை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உம்முடைய அன்பை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டாப்பா. உம்முடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் அறிந்து அந்த அன்பிலே வேரூன்றி கிறிஸ்து எங்களுடைய இருதயங்களிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அன்பிலே நாங்கள் பூரணப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த அன்புதான் எங்களுக்குள்ள இருக்கிற எதிர்கால பயத்தை புறம்பே தள்ளும். இந்த பயம் தான் அந்த அன்புதான் பயத்தை ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கும். அந்த அன்பிலே பயம் இல்லை, அன்புள்ளவன் பயப்படான். கர்த்தாவே, நீர் எங்கள் பேரில் பாராட்டி நம்முடைய விலையேற பெற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவராகவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்க, நாங்கள் ருசித்து பார்த்த இந்த அன்பை இன்னும் இந்த அன்பிலே நாங்கள் நிரப்பப்பட, மற்றவர்களுக்கும் இந்த தேவனுடைய அன்பை நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நீங்காத பிரசன்னம், தயவு, கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எல்லா துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரங்களை ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அடுத்த வாரம் 7 மணிக்கு நம்முடைய வகுப்பானது சரியாக நடைபெறும். 7லிருந்து 7:45 வரைக்கும் சரியாக குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு குறித்த நேரத்துக்கு முடியும். நீங்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்னு சொன்னால் இந்த மெசேஜை நீங்கள் மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மற்றவர்களையும் இதில் பங்கு பெறும்படி நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.